இறை வணக்கம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஒருவருடம் என்றும் துணை நிற்கும் மாயாண்டி சாமிகளே சரணம் சரணம். குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம இப்ப வாழ்க வளமுடன் வையகம். சரி, எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. வந்துட்டோம்னா மைக்கை ஆஃப் பண்ணிடணும். எல்லாரும் ஆஃப் பண்ணிடுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம ஜாதகத்துல மிக முக்கியமான விஷயம் வந்து லக்னம். லக்னம் தான் ஜாதகம். இந்த லக்னத்தை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சூரியன் இப்ப எந்த ராசியில் இருக்காருன்னு பாக்குறாங்க. இன்னைக்கு தமிழ் மாசம் எதுவோ, மேசத்திலிருந்து ஒவ்வொரு மாசமா தமிழ் மாசத்தை போட்டோம்னா, இப்ப வந்து மாசி மாசம் அப்படின்னா கும்ப மாசம். கும்ப மாசத்துல சூரியன் வந்து இருக்காரு. இன்னைக்கு கும்ப மாசத்துல எத்தனை டிகிரில இருக்காரு அப்படின்னா, காலையில சூரிய உதயமாகும் போது, நல்லா கவனிங்க, நம்ம தமிழ் மரபு ஜோதிடம் என்ன அப்படின்னா, காலையில் சூரிய உதயமாகும் போது அந்த உதயத்திலிருந்து தான் லக்னத்தையே கலைக்கிறோம். கீழே இப்போ ஒரு 12 கட்டம் போட்டுக்கிட்டு, அந்த கட்டத்துல கும்பத்துல சூரியனை போட்டு 25 டிகிரி அப்படின்னு போட்டுக்காங்க. 25 டிகிரி 25 டிகிரி இப்ப சூரியன் அங்க 25 டிகிரி எத்தனை மணிக்கு? காலையில சூரிய உதயம் 6 மணி 25 நிமிஷத்துக்கு. நடுவுல வந்து சூரிய உதயம் போட்டு 6:25 மதுரை அப்படின்னு போட்டுக்கிறோம். காலையில சூரியன் உதயம் ஆகும்போது சூரியன் எங்க இருக்கார் அப்படின்னா, கும்பத்துல இருக்கார். எத்தனை டிகிரில இருக்காருன்னா 25 டிகிரி 13 கலை 50 விகலை. இப்ப சூரியன் இருக்கிறது என்ன அப்படின்னா 25 கலை 13, 25 பாகை 13 கலை 50 விகலை. இந்த 3 ஸ்டெப் தெரியணும். பாகை, கலை, விகலை. பாகை, கலை, விகலை. டிகிரி, மினிட்ஸ், செகண்ட். டிகிரி, மினிட்ஸ், செகண்ட்னு தெரியணும். எந்த டிகிரில இருக்காரு, எந்த மினிட்ஸ்ல இருக்காரு, எந்த செகண்ட்ல இருக்காருன்னு தெரியணும். அப்ப சூரியன் உதயமாகும் போது அங்க இருக்கார். அப்ப அந்த சூரிய உதயம் ஆகும்போது 6 மணி 25 நிமிஷத்துக்கு லக்னம் அங்க இருக்காரு அப்படின்னா, கீழே லக்னம் 1 டிகிரியை கடக்க 4 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. எழுதிக்கங்க. 1 டிகிரியை கடக்க 4 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு. இப்ப இந்த ராசிய, கும்ப ராசிய கடக்கணும்னா, இப்ப 25 டிகிரி இருக்கிறதுனால இன்னும் எத்தனை டிகிரி வேணும்னா 5 டிகிரி வேணும். ஒரு 5 டிகிரி இருந்தா அந்த கும்பராசியை விட்டு கடந்துருவாரு. 5 டிகிரி இருக்குன்னா 1 டிகிரிக்கு 4 நிமிஷம்னா 5 டிகிரிக்கு எவ்வளவு ஆகுது? 20 நிமிஷம் ஆகுது. இப்ப சூரிய உதயம் எவ்வளவு? 6 மணி 25 நிமிஷம். இதோட 20 நிமிஷத்தை கூட்டிட்டோம் அப்படின்னா 6:45க்கு எந்த ராசிக்கு போயிருவாரு லக்னம்? மீனத்துக்கு போயிடுவாரு. 6 மணி 45க்கு மீனத்துக்குள்ள போயிடுறாரு. ஒரு மணி 6, ஒரு குழந்தை வந்து 6:45க்கு பிறந்துச்சுன்னா 6:45க்கு பிறந்த அந்த குழந்தை எந்த டிகிரியில, எந்த லக்னத்துல இருப்பாரு? கும்பத்துல கடைசியில இருப்பாரு. 30வது டிகிரியில இருப்பாருன்னு வச்சுக்கோ. சரியா?
சரி, இப்ப 6 மணி 49 நிமிஷம்னா லக்னம் எங்க இருக்கும்? லக்னம் எங்க போயிரும்? மீனத்துல 1 டிகிரி போயிரும். மீனத்துல 1 டிகிரி போயிரும். லக்னம் வந்து 1 டிகிரி போயிரும். சரி, 1 டிகிரி போகுது. அப்ப லக்னம் நகர்றதுக்கு 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப உள்ள போயிடுச்சு. அப்ப 6 மணி 45 நிமிஷம் முடிஞ்சு 6:46 நிமிஷம்னா உள்ள போயிடும். 6:45 வந்துட்டாலே அது உள்ள ஓடி போயிடும். மீனத்துக்குள்ள போயிடும். சரி, இந்த மீனத்துக்குள்ள போயிட்டா அந்த லக்னத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? யாராவது ஒருத்தர் மட்டும் மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்க. 2 மணி நேரம். 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரம் அந்த லக்னத்தை கடக்க எடுத்துக்கிறது. இப்ப எழுதுங்க. 2 மணி நேரம் கடக்க லக்னம் எடுத்துக்கிட்டா அங்க நட்சத்திரம் இருக்கு. என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், 1 to 4 பாதங்கள், ரேவதி 1 to 4 பாதங்கள் இருக்கா இல்லையா? சரி, இப்போ இந்த பூரட்டாதியை கடக்கணும்னா நான் இந்த ஒரு பாதத்தை கடக்கணும்னா இந்த லக்னம் கடக்க 1/4 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஒரு லக்ன பாதத்தை கடக்க லக்னம் எவ்வளவு எடுத்துக்கிறது? 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் எடுத்துக்கிறது. அப்போ ஒரு நட்சத்திரத்தை 4 பாதம் கிடைக்கணும்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? 60 நிமிஷம். 60 நிமிஷம். 1 மணி நேரம் எழுதிக்கங்க. லக்ன ஒரு நட்சத்திரத்தை கடக்க 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம். சரி, 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறோமா? ஆமா, எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப நல்ல தோராயமா கிடைச்சோம்னா ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு 1 மணி நேரம். ஆனா இங்க 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்ப நல்லா கணக்கு போடணும்னா ஒரு நட்சத்திரத்துக்கு இப்ப ஒரு பாதத்துக்கு எத்தனை டிகிரி? 3 டிகிரி 20 கலை. 20 கலை. அப்ப 3 டிகிரி 20 கலைன்னா 1 டிகிரி நகர்றதுக்கு எவ்வளவு? 4 நிமிஷம். 4. அப்ப முன்னாங்க 12 நிமிஷமா? ஆமாங்க. 12 நிமிஷம். நல்லா கணக்கு போட்டோம்னா 12 நிமிஷம். சரி, இப்போ 1 டிகிரி நிமிஷம் 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது. ஆனா இங்க 20 கலை இருக்கு. 20 கலை. இப்ப 20 கலைங்கிறது 3ல 1 பங்கு தானே? ஆமாங்க. அப்ப 3ல 1 பங்குன்னா இந்த 4 3 பங்கா பிரிச்சோம்னா எத்தனை வரும்? 1 நிமிஷம் வரும். 1 நிமிஷம் 20 செகண்ட். 4 into 60ன்னா எவ்வளவு? 4 into 60 எவ்வளவு? 240. 240. 240 3ஆல வகுத்தோம்னா எவ்வளவு வரும்? 80 செகண்ட். 1 நிமிஷம் 20 செகண்ட். 1 நிமிஷம் 20 செகண்ட். அப்ப ஏற்கனவே 13 நிமிஷம் 20 செகண்ட் வருமா? 14 நிமிஷம் 20 செகண்டுங்க. 14 நிமிஷம். ஆமா, 12. அப்ப 13 தானே வரும். 13 நிமிஷம் 20 வினாடி. ஒரு பாதத்தை கிடைக்கிறதுக்கு 13 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுமா அந்த லக்னம் கடக்கிறதுக்கு? ஐயா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு லக்னத்துக்கு வந்து 2 மணி நேரம் சூரியன் டைம் எடுத்துக்குது. 120 நிமிஷம் 120 நிமிஷத்தை 9 பாதத்தால இது டிவைட் பண்ணாவே 13.33 வந்துருதுங்க. சிம்பிளா முடிஞ்சு போயிருங்க. அது அவ்வளவுதான்.
இப்ப நான் 120 9ஆல 9 பாதம் 120 9ஆல இது பண்ணிட்டேன்னா உங்களுக்கு 13.33 வந்துடும். வேலை முடிஞ்சு 13.20 போச்சு. 13.20 இல்ல 33ங்கய்யா, 13.33 வருதுங்க. 13.33 வரும். இன்டூ 9 போட்டீங்கன்னா 120 வந்துருது. ரைட். சரி, இத வந்து 13 அரை புள்ளி நிமிஷமா 20 வச்சுக்கலாமா? அப்ப 13 நிமிஷமா வச்சுக்கணும், அப்படித்தானே? வச்சுக்கலாங்க. சரி, இப்ப இந்த 13 நிமிஷத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப பூரட்டாதி, இப்ப உதாரணமா 6 மணி 45 நிமிஷத்தோட இந்த 13 நிமிஷத்தை கூட்டணும்னா 6:58. 6:58. அப்ப 6:58க்குள்ள விழுந்தா ஒரே பாதத்து 1ஆம் பாதத்துக்குள்ள விழுந்திருக்குமா? ஆமாங்க, கரெக்ட். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதமா? புரட்டாதி மீனத்துல வந்து புரட்டாதி 4ஆம் பாதத்துல வருங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்துல விழுந்து. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, 1ஆம் பாதம் 3ஆம் பாதம்னா ஆண் குழந்தைன்னு அந்த காலத்துல வச்சிருக்காங்க. 2ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா பெண் குழந்தையா வச்சிருக்காங்க அந்த காலத்துல. அப்ப இந்த 12 நிமிஷத்துக்கு 13 நிமிஷத்துக்குள்ள 13.5 நிமிஷத்துக்குள்ள பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆண்காலம் பெண்காலம்னு அந்த காலத்துல பிரிச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு குழந்தை தானே பிறக்கும், அப்படி இருக்கிறதுனால இப்படி பிரிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது செல்லுபடி ஆகும். இன்னைக்கு அது போய் கேட்க வேண்டியதானா? நம்ம வந்தவன கேட்டா ஏமா திட்டுறாருன்னா வர வேண்டியதாமா, கிளம்பி நீ பாட்டுக்கு வீட்டுக்கு. ஆன் பண்ணுங்க. யாரையா ஏன்னா மனுஷன் மாரியா கருமம் பேசுறாரு. அந்த சட்டையை கழட்டுன்னு என்னென்ன இது பண்ற சட்டை கூட அது போல போயிடுச்சு. டபுள் டூ தாங்க. டபுள் 2 யாரியா? சரி, இப்ப புரியுதாயா? புரியுதுங்க. அப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அந்த பாதம் 1 ஒற்றைப்படை பாவம், இரட்டைப்படை பாவம்ங்கிற சொல்றதெல்லாம், இரட்டைப்படைன்னா பெண்ணு, ஒத்தைப்படைங்கிறது ஆணு. ஏன் அப்படின்னா, இப்ப பூரட்டாதி 4ஆம் பாதம்னா குருவோட நட்சத்திரம். அது வந்து எங்க அம்சத்துல போய் விழும்? கடகத்துல விழுகுமா? ஆமாங்க, அது ரெட்டப்படையில போயிருது. அது இல்ல, அந்த அது வந்து பாருங்க, ஆணு பெண்ணு ஆணு பெண்ணு. பெண்ண லக்கணத்துல விழுந்துதா? மேல போட்டிருக்கேன் பாருங்க, பெண்ணு ஆண் பெண்ணுன்னு போட்டிருக்கேனா? கரெக்ட் தாங்க. அப்ப இப்ப வந்து இது அந்த காலத்துல இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் நாங்கெல்லாம் அப்ப போட்டோம். சரிங்க. முத படிக்கும்போது 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டோம். அது தப்பா வந்துருச்சு. இது தப்பு. இப்ப இந்த கட்டம் போட்டுக்கோங்க, ஆணு பெண்ணுன்னு போட்டுக்கிறோம். மேச ஆணு, ரிஷபம் பெண்ணு. அதே மாதிரி எல்லாம் அதாவதுங்க, இப்ப நீங்க சொல்ல பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி வந்து 1 3, அதாவது இந்த சிங்கிள் டிஜிட்ல வந்துச்சுன்னா அது அம்சத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அது ஆனா பெண்ணான்றது கண்டுபிடிச்சிடலாம். இப்படின்னு இது வந்து முன்னாடி இருந்த கணக்கு. ஓகேங்க, இது தப்பு. அப்படி சொல்றாங்களா? இது இப்ப தப்பு. இந்த அம்சத்தை வச்சு ஆண் பெண் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு இப்ப சொல்றோம். இப்ப 12 ராசிக்கு ஆண் பெண் ராசின்னு எழுதிக்கங்க. நான் ஒருத்தர் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் மைக்க மட்டும், நான் சொல்ற ஆள் மட்டும், சோபனா அம்மா மட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப கன்னி ராசிங்கிறது ஆண் ராசியா பெண் ராசியா? பெண் ராசி. இந்த கன்னி ராசிக்கு நேர 7வது ராசி ஆண் ராசியா பெண் ராசியா? பெண் ராசி. பெண் ராசி. சரி, இப்ப மேச ராசி ஆண் ராசியா பெண் ராசியா? ஆண் ராசி. அதுக்கு நேர 7வது ராசி என்னவா இருக்கு? துலாம். ஆண் ராசி. ஆண் ராசியா இருக்கா? ஆப்போசிட்ல இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிறதுல ரெண்டும் ஒரே மாதிரி, அப்படித்தானே?
ஆமா சமசப்தமா இருக்கிறதெல்லாம் ஒரே ராசி. இது ரெண்டும் ஒரே மாதிரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதையும் நீங்க கத்துக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, சோபனாம்மா, ஆண் ராசின்னா என்ன, பெண் ராசின்னா என்ன? ஆண் ராசி என்பது ஆளுமை செய்வது, பெண் ராசி என்பது பேணி காப்பது. அப்ப ஆணுடைய கடமை என்னது? ஆளுகை செய்வது. பெண் ராசியினுடைய கடமை என்னது? பேணி காத்து. அப்ப பாதுகாப்புங்கிறது பெண்ணு அப்படிங்கிறது. சரி, இதை நம்ம கத்துக்கணும். ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்ல. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்ப எந்த லக்னமா இருந்தாலும் டிகிரி, மினிட்ஸ், செகண்ட். இப்ப 0 0 0 அதுக்கடுத்து என்ன செய்யும்? மறுபடியும் 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் அது அடுத்து கலை ஆகும், அடுத்து டிகிரி ஆகும். டிகிரி, மினிட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரியணும். இது புரியுதுல? நேத்து ஒரு அட்டவணை அனுப்புனேன் இல்லையா? ஒரு அட்டவணை. அந்த அட்டவணை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த அட்டவணையில முதல் அட்டவணைக்கு வந்து ஆண் ராசின்னு கொடுத்துருக்குமா? யாராவது ஒருத்தர் மட்டும் ஓபன் பண்ணிக்கங்க. முதல் அட்டவணைக்கு ஆண் அட்டவணைன்னு கொடுத்துருக்குமா? ஐயா யாராவது மைக்க இது ஓபன் பண்ணிக்கங்க. பிரசாத் ஐயா, ஐயா ரவி ஐயா, ரவி ஐயா, யாராவது மைக்க ஆன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆண் ராசின்னு சொன்னீங்க. முதல் ஆண் ராசி ஆண் அட்டவணைன்னு வச்சுக்கோங்க. அது பேர் என்ன அட்டவணை? ஆண். இரண்டாவது அட்டவணை பாருங்க, பெண் அட்டவணை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்னம் வந்து ஆண் ராசியில விழுந்திருக்கா பெண் ராசியில விழுந்திருக்கான்னு பார்க்கணும். ஆண் ராசியில விழுந்தா ஆண் அட்டவணைக்கு போகணும், பெண் ராசியில விழுந்தா பெண் அட்டவணைக்கு போகணும். இப்ப இது புரிஞ்சா? புரிஞ்சு. சரி, அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ ஒரு மேசத்திலே ஒரு ஆள் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண் அட்டவணையே வந்துருச்சு. அதுக்கடுத்து என்னன்னா, அது அந்த டிகிரி இருக்கு இல்லையா? இந்த டிகிரியில டிகிரி, மினிட்ஸ், செகண்ட், இதுல எத்தனை கலையில இருக்குன்னு பார்க்கணும். பாகை, கலை, விகலை. பாகை, கலை, விகலை. இப்ப கலையை மட்டும் எடுத்துக்கணும். கலை என்ன இருக்குன்னு பார்க்கணும். 0ல இருக்கா, 2ல இருக்கா, 4ல இருக்கா, 6ல இருக்கா, 8ல இருக்கான்னு பார்க்கணும். கலையை மட்டும் பார்க்கணும். 6 பாகையை மட்டும் பார்க்கணும். பாகை வந்து 0ல இருக்கா, 2 இருக்கா, 4ல இருக்கா, 6ல இருக்கா, 8ல இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உதாரணமாக மேச ராசியில உதாரணமா மேச ராசியில 0 கலையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிறோம். 0 கலை, 0 டிகிரி, 0 பாகை, 23 கலை, 40 விகலையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 0 அப்படின்னு எடுத்துட்டு 0க்கு அடுத்து 24, அப்ப அந்த குழந்தை வந்து கடைசி இலக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த கலையில வந்து என்ன வந்திருக்கு? அதாவது இப்ப 0ன்னு வந்துருச்சு, பாகையில 0ன்னு வந்துருச்சு. நல்லா பாருங்க, பாகையில 0ன்னு வந்துருச்சு. பாகையில 0ன்னு வந்துட்டா அதுக்கடுத்து இந்த ஆண் ராசியில 0ன்னு வந்துட்டா இந்த 1வது அட்டவணைக்கு போகணும்.
0, 2, 4, 6, 8ன்னு பாகை வந்தா 1வது அட்டவணைக்கு போகணும். 1, 3, 5, 7, 9ன்னு வந்தா 2வது அட்டவணைக்கு போகணும். இது புரியுதான்னு பாருங்க. ரவி ஐயா புரியுதா? யாராவது மைக்க தொடங்கி ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. ஐயா புரியுதுங்க. புரியுது. புரியுதுங்க. இப்ப பாருங்க. இப்ப அடுத்த மைக் ஆஃப் பண்ணு. இப்ப அப்ப அந்த 0 டிகிரியில ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, பாகையில 0 பாகையில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, கலைன்னு ஒண்ணு இருக்கு. 24 கலை இருக்கு. 24 கலை, 25 விகலை. 24 கலை, 25 விகலை. நம்ம இப்ப கலைக்கு வந்துட்டோம். வந்த உடனே அப்ப 0 டிகிரில இருந்து கலை 20 கலை வரைக்கும் ஆணு, 20 கலைக்கு மேல 40 விகலைக்குள்ள 40 கலைக்குள்ள இருந்தா பெண்ணு, 40க்கு மேல 60க்குள்ள இருந்தா ஆணு. அப்ப முதல் இருக்கிறது ஆணு, இரட்டைப்படையெல்லாம் ஆணா இருக்கு. ஆணுல இரட்டைப்படையெல்லாம் ஆண் ராசியில இரட்டைப்படையெல்லாம் ஆணா இருக்கும். பெண் ராசியில ஒற்றைப்படையெல்லாம் பெண்ணா இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சு. இப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பாகை கலை விகலையை எழுதிக்கணும். எழுதிட்டு இப்ப பாருங்க, உதாரணம் எடுத்துக்கிறோம். இதே ராசியில, எது ராசியில? மீன ராசியில நல்லா கவனிங்க. மீன ராசியில 8 டிகிரி. 8 டிகிரின்னா எப்படி எவ்வளவு வரும்? 8 டிகிரி 358 வருங்க. 358 டிகிரி. இல்லைங்க 338 டிகிரி. 338 டிகிரி. 338 டிகிரி. 30 கலை, 25 விகலையில ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம இப்ப எதை பார்க்கணும்? எந்த அட்டவணைக்கு போகணும்? இப்ப நம்ம பார்க்கிறோமே, ஆண் அட்டவணையா பெண் அட்டவணையா? பெண் அட்டவணைக்கு போயாச்சு. பெண் அட்டவணைக்கு போயிட்டு இந்த பாகையில இந்த 3 டிஜிட்ல கடைசி டிஜிட் 8 வந்திருக்கா? ஆமாங்க. 8 வந்ததுனால அந்த இந்த பெண் அட்டவணையில முதல் இதுல வந்துருச்சு. வந்ததுனால இப்ப முதல் இதுல வந்ததுனால 20 வரைக்கும் தானே பெண்ணு. எது? இந்த கலை 20 கலை வரை பெண்ணு. 20 கலைக்கு மேல 40 கலை வரைக்கும் ஆணு. இப்ப இது ஆண்ல பிறந்திருக்கா பெண்ல பிறந்திருக்கா? ஆண்ல பிறந்துருச்சு. இப்ப புரியுதா? இது புரிஞ்சா? இப்ப இது பெண்ணா இருந்துச்சுன்னா, வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்? இந்த 30 இருக்கிறத 20 ஆக்கணும். 20 ஆக்கணும், இல்லைன்னா 40க்கு மேல போகணும். இல்லைன்னா 40க்கு மேல போகணும். இப்ப 20 ஆக்குறது விட 20 ஆக்குறது தான் பெஸ்ட். குறைக்கிறது தான் பெஸ்ட். கூட்டுறது அதிகமா இருக்கா இல்லையா? ஆமாங்க. அதனால 20 ஆக்கிட்டோம்னா சரியாயிரும். இதுவரை புரியுதான்னு பார்ப்போம். இந்த 20 ஆக்கணும்னா, இந்த கலையை 20 ஆக்கணும்னா, 20 கலையை குறைக்கணும்னா, நல்லா கவனிங்க பாருங்க. 20 கலையை நம்ம குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப வாங்க, ஒரு கலையை குறைக்கணும்னா நம்ம நேரம் இருக்கு இல்லையா? நம்ம பிறந்த நேரம், அந்த நேரத்துல 3 இருக்கும். மணி, நிமிடம், நொடி. எழுதிக்கங்க. மணி, நிமிடம், நொடி. இந்த மணி, நிமிட, நொடியில நம்ம குறைக்க வேண்டியது 10 கலை குறைக்கணும். அப்படித்தானே? 10 கலை குறைக்கணும். ஒரு கலையை குறைக்கணும்னா 4 நொடி குறைக்கணும். 1, 2, 3 4 நொடி குறைக்கணும். டிகிரி, அதாவது ஹவர்ஸ்,
மினிட்ஸ் செகண்ட் 4 செகண்ட் குறைக்கணும். 4 செகண்ட் குறைச்சா ஒரு கலை குறைக்கலாம். அப்ப 4 செகண்ட்னா ஒரு கலை குறைக்கலாம். இப்ப 2 கலை குறைக்கணும்னா எத்தனை செகண்ட் குறைக்கணும்? 8 செகண்ட். 8 செகண்ட். அப்ப 3 கலை குறைக்கணும்னா எவ்வளவு வேணும்? 12 செகண்ட். 12. அப்ப 4 கலை குறைக்கணும்னா எவ்வளவு வேணும்? 16 செகண்ட். அப்ப 5 கலை குறைக்கணும்னா எத்தனை வேணும்? 20 செகண்ட். 20 செகண்ட். 6 கலைன்னா எவ்வளவு வேணும்? 24. 7ன்னா எவ்வளவு வேணும்? 28. 8ன்னா எவ்வளவு வேணும்? 32 வினாடி. 9ன்னா எவ்வளவு வேணும்? 36 வினாடி. 10ன்னா எவ்வளவு வேணும்? 40 செகண்ட். 40 செகண்ட் குறைச்சோம்னா வந்துருமா? இன்னும் கூட குறைச்சிக்கலாங்க. 40 செகண்ட் குறைச்சா 20லயே நிக்கும். 20க்குள்ள வந்துருமா? 40 10 இன்னொரு 1 கூட சேர்த்து குறைக்கலாம். குறைச்சோம்னா கரெக்டா 20க்குள்ள வந்துருமா? 20 ஆமா. வந்துருச்சுன்னா 20 கலை வந்துட்டா அந்த பக்கம் 1 கூட போயிடக்கூடாது. எதுல? விகலையில ஒரு விகலை வந்துடக்கூடாது. அங்க 0 இருக்கணும். 0 இருந்தா அங்க போயிருதுன்னு அர்த்தம். எதுக்கு போயிரும்? அடுத்த குழந்தைக்கு போயிரும். ஐயா நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதா? விகலையிலயும் பார்க்கணுமாங்கய்யா? விகலையிலயும் இல்ல விகலை, ஆமா 20ன்னு பார்த்தோம்னா விகலையை ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா அங்க 1 போயிடுச்சுனால அடுத்தது போயிருமா இல்லையா? ஆமா. அது 19 வச்சுக்கலாம்ல கலைய. அது 20 பாருங்க. 20 இருந்தா 19 வச்சுக்கோங்க. 19 இன்னொன்னு 11 குறைச்சிட்டா 19 வச்சுக்கலாம். 18 19 பண்ணீங்கன்னா சரியா போச்சு. வச்சுக்கலாம். இப்ப புரியுதா? நம்பர் 1 என்ன செய்ய போறோம்? எழுதிக்கங்க. நம்பர் 1 என்ன செய்ய போறோம்? லக்னம் ஆண் ராசி அட்டவணையில் விழுந்திருக்கிறதா, பெண் ராசி அட்டவணையில் விழுந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 2வது, டிகிரியில பாகையில கடைசி இலக்க எண் பாகைங்கிறது 3 இருக்கும். 000 3 இருக்கும். ஏன்னா 360 தானே இருக்கு. அதனால 000 3 இருக்கும். இந்த 003ங்கிறதுல கடைசி இலக்கம் 0வா வந்திருக்கா, 2ஆ வந்திருக்கா, 4ஆ வந்திருக்கா, 6ஆ வந்திருக்கா, 8ஆ வந்திருக்கா என்று பார்க்க வேண்டும். குருஜி இப்போ சிங்கிள் டிஜிட்ல டபுள் டிஜிட்ல வந்தா எப்படி? டபுள் டிஜிட்ல பார்க்க கூடாது. கடைசி இருக்கிற ஒரு எண்ணு மட்டும் தான் பார்க்கணும். எத்தனை 3க்குள்ள 3 எப்ப இப்ப 330ன்னு வந்தாலும் அந்த கடைசியில 330ன்னா அந்த 0வை தான் எடுத்துக்கிறணும். ஓகே. இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ 11 டிகிரிஸ் 13 14 அப்படி வரும். ஏதாவது ஒரு டிகிரி சொல்லுங்க. ஏதாவது ஒரு டிகிரி சொல்லுங்க பாப்போம். ஒரு 15 டிகிரி 22 15 டிகிரின்னா கடைசியில 0 தானே இருக்கும். இல்ல 15 டிகிரின்னா முன்னாடி வந்து 0 1 1 5 தானே இருக்கும். ஆமா. ஆமா ஆமா. 0 1 5 தானே வரும். அப்போ 30 டிகிரி வந்தா 25 வந்தா 0 30 தானே இருக்கும். 0 ஓகே. 100 வரைக்கும் 90 வரைக்கும் வரும்போது 0 90 வரை தானே வரும். 99 வரைக்கும். ஓகே. முத லக்னம் ஆரம்பிக்கும் போது 0 0 1ன்னு தானே ஆரம்பிக்கும். ஆமா. 0 0 0 1 இப்படிதான் வரும். சரி, இது பார்க்கணும். இத பார்த்த உடனே என்ன எழுதியிருக்கோம்? ஆண் ராசியா பெண் ராசியா பிறந்திருக்கா, பெண் லக்னத்துல பிறந்திருக்கா. நான் கிளாஸ்ல இருக்கேன் சாமி, அப்புறம் கூப்பிடுறேன். புரியுதா? பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். லக்னம் ஆண் ராசியில் விழுந்திருக்குதா பெண் ராசியில் விழுந்திருக்குதா என பார்க்க வேண்டும். வெரி குட். ஆண் ராசியில் விழுந்திருக்கா பெண் ராசியா விழுந்திருக்கான்னு பார்த்து, ஆண் ராசினா ஆண் அட்டவணை, பெண் ராசியா இருந்தா பெண் அட்டவணை. இப்ப புரிஞ்சா? புரிஞ்சு. 2வது பாயிண்ட் என்ன சொல்றோம்? லக்னம் வந்து எந்த டிகிரியில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க. ஆ. இது வந்து நொடியை தானே பார்க்க முடியும். இப்ப காமனர் 20 நிமிஷம் முன்ன பண்ண சொல்றாங்க. அதை எப்படி நம்ம சரி பண்றது?
ஐயா இப்ப வந்து எப்படி சொல்றாங்கன்னா நல்லா கவனி, இத புரிஞ்சுக்கோங்க. சரிங்க. இன்னைக்கு இந்த இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் வித்தியாசம் எல்லாம் இப்ப இல்ல. இல்ல இப்ப கிடையாது. அது 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாம் இருக்குல்லங்க. இப்ப சொல்றேன். நானே வீட்டுல பிறந்தேன். இப்ப வந்து இப்போ எது சொன்னாலும் எந்த டயத்துக்கு சொல்றாங்களோ அது இப்ப என்ன சொல்றாங்க சொல்லு பாப்போம். இப்ப பூரா ஆஸ்பத்திரியில பிறக்கிறதுனால அவங்களே டயத்தை குறிச்சு கொடுத்துறாங்க, இல்ல ஆள் வச்சு குறிச்சுக்கிறாங்க. சரி, நீ ஒரு டைம் சொல்லு, பிறந்த நேரத்தை சொல்லு. ஒரு 9:05. 9:05 தானே சொல்லுவாங்க. ஆமா 9:05ன்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்டுல பிறந்தவங்களுக்கு 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாம் 8:30 மணிக்கு பிறந்திருக்கும், 8:15 பிறந்திருக்கும். வேலைக்கு போகும்போது பிறந்தாரு, அந்த பஸ் வரும்போது வந்துச்சு பிறந்திருப்ப அப்படின்லாம் கணக்கு சொல்றாங்களா? அது எப்படி தப்பு, புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் தப்பு. அது ஒழுங்கா நீங்க டைம் அவன் சொல்லலைன்னா இந்த இந்த ப்ரொசீஜர்ல வச்சு பார்க்கும்போது கரெக்டான டயத்தை கொடுத்தா மட்டும் ஆண் இருக்கா பெண் இருக்கான்னு சொல்ல முடியும். கரெக்டா நேரத்தை கொடுக்கறது இல்லைங்க. அவங்களே எல்லாம் பிரிச்சு முடிச்சு கை கழுவிட்டு கூட டைம் குடிக்கிறாங்க. கரெக்டான நேரத்தை கொடுக்கறதானோ இல்லையோ, நீ லக்கணத்தை நிப்பாட்டிட்டு அவனுக்கு பலன் சொல்லும் போது நீங்க சொல்லும் போது கரெக்டா சொல்லலைன்னா அந்த ஜாதகம் அவன் ஜாதகம் கிடையாது. பலன் சொல்லும்போது மாறுபட்டுருச்சுனாலே அது ஜாதகம் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அவன் ஜாதகமே இல்ல. சரிங்க. ஒரு பலன் கொட்ட ஜாதகத்துக்கு அவன் பலன் சொல்லும் போது அவன் லக்ன புள்ளி சரியா விழுகலைன்னா அவன் ஜாதகம் இல்ல அப்படின்றது எடுத்துக்கலாம். இது பிறந்த நேரத்தை இவன் ஜாதகமா இல்லையான்னு துல்லிதமா கண்டுபிடிக்கணும்னா கேபிக்கு போனாத்தான் கண்டுபிடிக்க முடியும். உபநட்சத்திர கோட்பாடு, உபோப நட்சத்திரத்துக்கு போனாத்தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்க. அத மனசுல வச்சுக்கணும். எப்படி? சரிங்க சரிங்க சரிங்க. எப்படி சொல்லுவாங்க, எப்படி மனசுல வச்சுக்கிறோம்னா கேபி உபநட்சத்திரம் அதில் போனாதான் டயத்தை துல்லியமா எடுக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. இதுல அரை மணி நேரம் முன்ன ஜாதகத்தை போட்டு பார்த்து அவனுக்கு பலன் வந்தா அவன் ஜாதகம், இல்லைன்னா அவன் ஜாதகம் இல்ல. அதுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லணும், அப்படின்னா நம்ம பொருத்தி பார்க்க முடியும். இல்லைன்னா கிடையாது, இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. கேபியில் தான் கண்டுபிடிக்க முடியும். கேபில கண்டுபிடிக்க முடியும். நல்லா பாருங்க, ஏன் கேபில கண்டுபிடிக்க முடியும்னா நல்லா கவனிங்க. ராசி என்பது 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல பிறந்திருந்தா 2 மணி நேரத்துக்குள்ள பிறக்கிறவனுக்கு எல்லாம் ஒரே லக்கணம். நட்சத்திரம்னா 1 மணி நேரம் 52 நிமிஷம், ஒரு 52 நிமிஷம். ஆனா உபநட்சத்திரம்ங்கிறது 2.5 நிமிஷத்துல இருந்து 8.5 நிமிஷம், 9 நிமிஷம். உப நட்சத்திரங்கிறது செகண்ட் கணக்குல. அப்ப அந்த செகண்ட் கணக்கத்துல தப்பு பண்ணியிருக்கானா சொல்றானா? அப்படி அந்த நொடி கணக்குல டிகிரி, டைம், ஹவர்ஸ், மினி, செகண்ட் வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எதுல போகணும்? நட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரம், இந்த 3ஐ வைத்துதான் லக்ன புள்ளியை தீர்மானம் பண்ண முடியும். தவிர இதை வச்சு நீங்க சொல்ல முடியாது. எழுதிக்க. சரி, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு லக்னத்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நீ பலனுக்கு போயிட வேண்டியதா. நான் சொன்ன மெத்தட் பிரகாரம் இது இப்ப சொல்லி கொடுத்தது புரிஞ்சுச்சா? நான் புரிஞ்சுதுங்க. இது பாருங்க ஐயா, மணிகண்டன் ஐயா, நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். நீங்க கூப்பிடும் போது என்னால ரிப்ளை பண்ண முடியல. ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, இப்ப நம்ம அந்த ஜாதகம் இது பண்றோம் இல்லைங்களா ஆப்ல, அதுல அந்த இது செகண்ட்ஸ் இல்லைங்களே ஐயா, ஹவர் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பெரும்பாலான ஆப்ல, இல்லைங்களா ஈஸ்வர்? உங்களோட ஆமா ஆமா ஆமா, ஒரு சிலதுல இருக்கீங்க, ஒரு சிலதுல இல்ல. அவர் மினிட்ஸ் இருக்கிற ஆப்பை மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் இதுல நம்ம செகண்ட் அப்ப நம்ம கரெக்ட் பண்ண முடியாது இல்லையா? நாம இப்ப ஐயா, நீங்க அதாவது மினிட்ஸ், டிகிரி, மினிட்ஸ், செகண்ட் உள்ள லக்ன புள்ளி எடுக்கக்கூடியதா இருக்கணும். டைம் அதே மாதிரி மணி, நிமிடம், நொடி இருக்கக்கூடியதை வச்சாதான் எடுக்கணும். சரி 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 இல்லைன்னா எடுக்க முடியாது. சரிங்க. இப்ப இந்த நுட்பமானது நான் ஏன் இதை சொல்லி தர்றேன்னா, இத யாரு கண்டுபிடிச்சாலும் ஒரே தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த இதை நீங்க ஆளுங்கிறத கண்டுபிடிச்சா கூட வித்தியாசப்படும். ஆனா இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தட எங்க போனாலும் ஒரே தான். பெண் அட்டவணை சொன்னீங்களா? அது எங்க அட்டவணை கொடுத்துட்டீங்களாங்க? நேத்த கொடுத்து
நேத்தே நேத்து கொடுத்தாச்சு. நேத்து வரலைங்க. அந்த வீடியோ போட்டிருக்கீங்களா? நேத்து வீடியோ அதுல இருக்கு, நான் அனுப்பிட்டு இருக்கேன், எடுத்துக்கங்க. எதுலைங்க? யூடியூப். வாட்ஸ்அப்ல இருக்கு சார், நம்ம வாட்ஸ்அப்ல குரூப்ல இருக்கு. இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. சரிங்க. சரி, இப்ப நம்ம இதுல இப்ப யாருக்காவது ஒண்ணு லக்னத்தை சரி பண்ண போறோம். யாராவது ஒருத்தர் லக்னம் சொல்லுங்க, லக்ன புள்ளிய சொல்லுங்க பாப்பா. ஏன் கன்னி லக்னம். கன்னியா லக்னம் ஒருத்தர் சொல்றீங்க. டிகிரி வந்து 3 டிகிரி 22 கலை. 3 டிகிரிங்கிறது 003 டிகிரின்னு சொல்லணும். சரிங்க. 003 டிகிரி. கன்னி லக்னம்னு சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி வந்து 5 3 15 இல்லையா? 153ங்க. 153 டிகிரி. 153 டிகிரி. 153 டிகிரி. பாகைங்க. பாகை இந்த பாருங்க, அப்படியே பாகை எடுத்துட்டேன். கலை. பாகை வந்து 22, கலை வந்து இந்த பாருங்க வரேன். இந்த பாகை தான் 153. பாகை கலை. பாகை வந்து 53. இந்த ஒரு நிமிஷம், இந்த போயிட்டு இருக்கேன். பாகை கலை விகலை. விகலை 44 என்னமோ போட்டிருந்தீங்க, நான் அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, ஒரு தோராயமா போட்டாச்சு. இப்ப போட்டுருங்க. இது ஆணுல இருக்கா பெண்ல இருக்கா? ஆண் அட்டவணையா பெண் அட்டவணையா? பெண் அட்டவணையில இருக்கு. பெண் அட்டவணையில இருக்கு, ரைட்டா? ஆமா. அப்ப பெண் அட்டவணைக்கு போயிடணும். பெண் அட்டவணைக்கு போயிடணும். ஆனா அந்த 3 டிஜிட்ல கடைசி டிஜிட் 3 இருக்கா? ஆமா. அந்த பெண் அட்டவணையில 2வது கேட்டகரியில இருக்கா, முதல் கேட்டகரியில இருக்கா? 2வது கேட்டகரியில இருக்கு. 2வது கேட்டகரியை டிக் அடிச்சுக்க. அதுல இந்த கலை இருக்கு இல்லையா? கலை வந்து 20க்குள்ள இருந்தா ஆணு. சரி, அங்க பாரு, 20க்குள்ள இருந்தா ஆணு. ஆமா இருக்குங்க, இருக்கு. 24 என்னமோ சொன்னேன். 24 இருக்கு. அப்புறம் அழுது குறைக்கணும். அப்ப எவ்வளவு குறைக்கணும்? 4 கலை வரைக்கும் குறைக்கணும். 4 செகண்ட் இல்லையா? அப்ப இங்க 2 கலை குறைக்கணும்னா எத்தனை செகண்ட் குறைக்கணும்? 8 செகண்ட். 8 செகண்ட். இங்க 44 இருக்கு, 9 செகண்ட் குறைக்கணும். ஆமா, 9 செகண்ட் குறைச்சு பாரு, லக்னம் சரியா. அப்ப நீ கரெக்டா 9 செகண்ட் குறைஞ்சா நீ எத்தனை மணிக்கு பிறந்திருப்ப? உன் டயத்தை சொல்லு அப்போ. 8 மணி 20 நிமிஷத்துக்கு பிறந்திருப்பேன். 8 மணி 20 நிமிஷத்தை இந்த 9 செகண்ட் குறைக்கணும். சரிங்க. அப்ப 8 மணி 19 நிமிஷம் 51 செகண்ட்ல பிறந்திருப்பியா? ஆமாங்க. அப்படின்னு இருக்கும். சரிங்க. இப்ப இது புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க. அப்ப ஒரு லக்னத்தை துல்லிய படிச்சிடலாமா? படிச்சிடலாம். ஒரு லக்னத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இன்னொரு விஷயம், இந்த லக்னம் விழுந்த நட்சத்திரமும், இந்த லக்னம் ஒரு நட்சத்திரத்துல விழுந்திருக்க முடியா? ஆமா, உத்தரத்துல இருக்கு. உத்தரம்ங்கிற நட்சத்திரத்துல விழுந்திருக்கும் இல்லையா? இந்த உத்தரத்தோட நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தால் கூட இந்த டைம் சரின்னு அர்த்தம். சரிங்க. சரி, சந்திரன் கோச்சார சந்திரன் நான் சொல்றேன். நீ ஜாதகம் போடும்போது அந்த நேரத்துல. சரிங்க. கோச்சார சந்திரன் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உத்தராடம் கிருத்திய நட்சத்திரத்துல போனாலும் இந்த லக்னம் சரி. லக்னம் அப்படி சரி. சரிங்க. அல்லது சூரியனுடைய வீட்டுல லக்னம் சூரியன் வீட்டுல சந்திரன் போனாலும் சரி. அவங்க வர்ற நேரம், உட்காந்து பாக்குற நேரம். சரிங்க. சரிங்க. அதெல்லாம் செக் பண்றதுக்காக ஒரு டூல். செக் பண்ண மாதிரி டூல்ஸை பார்க்கணும். சரிங்க. புரியுதா? புரியுதுங்க, புரியுது. சரி, அப்போ ஒரு லக்னத்தை நாம் நிர்ணயம் செய்வதற்கு இவ்வளவு விஷயம் வேண்டும். அப்ப லக்னத்தை நிர்ணயம் பண்ணினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பலனுக்குள்ள போக முடியும். பலனுக்குள்ள போக முடியும். இப்ப வேற இன்னொருத்தர் யாராவது சொல்லுங்க. ஏன்னா 2 உதாரணம் பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமா, வேற யாராவது சொல்லுங்க. 22 degrees 55 55 கலை. லக்னம் என்னன்னு சொல்லணும். மீன லக்னம். மீன லக்னம் எப்படி எழுதிக்கிறோம்? மீன லக்னம். இது ஆணா பெண்ணா? பெண். பெண். அப்ப பெண் அட்டவணை. சரி, எந்த டிகிரியில லக்னம் விழுந்திருக்கு? லானா 22 டிகிரி 55 கலை. இப்ப 22 டிகிரி 55 கலை. விகலை தெரியாது. 00 போட்டுக்காங்க.
முதல்ல தெரியாது. சரி, இப்ப இது போட்டிருக்காங்களே, இப்ப மீன லக்னம்னாலே இந்த 130 கூட்டிக்கணுமா? 330. ஆமாங்க 352. 352. சரி, இப்ப இந்த பெண் அட்டவணைக்கு போயிட்டோம். பெண் அட்டவணையில கடைசி இலக்கு என்ன விழுந்திருக்கு? 2 டிகிரியில 2 ஆணு. முதலே வந்துருச்சா? ஆமா வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. முதலே வந்துருச்சு. முதல்ல வந்துட்டா இந்த கலை 55 இருக்கு. 55 20க்குள்ள இருந்தா பெண்ணு, 40க்குள்ள இருந்தா ஆணு, 40க்கு மேல 60க்குள்ள இருந்தா பெண்ணு. அப்ப பெண்ணிலே விழுந்துருச்சா? ஆமா அப்ப கரெக்ட். பிறந்த நேரம் கரெக்ட். கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுச்சா? புரிஞ்சது. இப்படித்தான் நம்ம பிறந்த நேரத்தை துல்லிதப்படுத்துதல். இதுக்கு பேரு பிறந்த நேரத்தை துல்லிதப்படுத்துதல் பார்க்கிறோம். 352க்கு நான் அந்த 2 பார்க்கணுமா? 52ல 2 எடுத்துக்கணுமா? கடைசி அந்த பாகையில கடைசி இலக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். 2 வந்து எதை எடுத்துக்கணும்? 2 வந்துச்சு. 2 வந்துட்டு அந்த பெண் அட்டவணையில 2 எங்க இருக்கு? முதல் கேட்டகரியில வந்துருதுல்ல. ஓஹோ, பெண் அட்டவணையில நம்ம 2 டிகிரியை பார்க்கணும். அடுத்து பாகை கலையில போகும். ஓகே. கலை 55 வந்ததுனால கடைசி கோட்டாவுக்கு ABCக்கு வந்துருச்சா? ஓகே. அப்ப என்ன செய்யணும்? இது பெண் லக்னமா விழுந்திருக்கு. பெண் லக்னம் டிகிரி என்னன்னு பாக்குறோம். 152. கடைசி இலக்கு 2 இருக்கிறதுனால முதல் கோட்டாவை பிடிச்சிருச்சு. முதல் கோட்டாவை பிடிச்சவனோட கலையை போய் பாக்குறோம். 55 இருக்கு. அதனால அது கடைசிக்கு போயிடுச்சு. அது Cல வந்துருச்சு பெண்ணு. அப்ப இது பெண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? சப்போஸ் 40க்குள்ள இருந்தா என்ன பண்ணணும்? இப்ப 40க்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகி போகும்? 40க்குள்ள கொஞ்சம் கூட்டணும். ஆணாயிரம் இல்ல குறைக்கணுமே. ஏன் எது குறைக்கிறீங்க? 40 வந்துருச்சு. கொஞ்சம் கூட்டினா 50 கோடி போயிரும்ல. 40க்கு வந்துரும் இல்லையா? அதான் 30,000 மூளையை பயன்படுத்திக்கணும். ஆணுக்கு பெண்ணா போகணும்னா கொஞ்சம் கூட்டினா வருமா, உங்களுக்கு குறைச்சா வருமானு பார்க்கணும். இல்ல ஒரு 30 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 30 கலையா இருந்துச்சுன்னா 10 குறைச்சிக்கலாமா? டக்குன்னு 10 குறைச்சிருங்க. 40 40 நொடியை குறைச்சிருங்க. ஒரு 35 கலையா இருந்தா கூட்டிக்கணும். கூட்டிக்கிறணும். 5 கூட்டிக்கிறணும். ஓ சரி சரி. ஒரு 5 பாதிக்கு மேல இருந்தா கூட்டிக்கணும், பாதிக்கு கீழே தான் குறைச்சிக்கிறணும். ஐயா வணக்கம். வணக்கம். எனது கடக லக்னமா செம்ம லக்னமான ஒரு டவுட்டுக்கு ஐயா, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க ஐயா. டக்குன்னு போடுங்க அப்பா. இப்ப சொல்லுங்க அப்பா. என்ன ஐயா சொல்றது? லக்னத்தை போடுங்க. முதல் லக்னம் எந்த டிகிரியில் விழுந்திருக்குன்னு சொல்லுங்க. லக்னம் எந்த டிகிரியில விழுந்திருக்குன்னு சொல்லுங்க. 2 டிகிரி ஐயா. எந்த ராசியில? சிம்மத்துல. சிம்மத்துல இங்க பாருங்க. சிம்ம ராசியில 2 டிகிரி. 2 டிகிரின்னா எத்தனையா இருக்கும்? 122. 122. இது எப்படி வந்துச்சு 122னா? மேஷம் மிதுனம் கடகம் 4 12 கூட்டினா 120 டிகிரி. அதுக்கடுத்து மினிட்ஸ் எவ்வளவு இருக்கு? 33. செகண்ட் 21. சரி, இப்ப இத போட்டாச்சு. இது ஆண் அட்டவணையா பெண் அட்டவணையா? ஆண் அட்டவணை. சரி, அப்ப ஆண் அட்டவணைக்கு வந்தாச்சு. கடைசி இலக்கம் என்ன இருக்குன்னு பாரு. 2 இருக்குதுங்க. 2. அப்ப முதல் கேட்டகரியில பிடிச்சிருச்சா? அதுல 20 வரைக்கும் ஆனா 20க்கு மேல எத்தனை? 40க்குள்ளன்னா இப்ப இன்னும் எத்தனை கூட்டினா? 33 வந்ததுனால இன்னும் கூட்டணும். 7 நாள் 28 செகண்ட் கூட்டணும். 22 செகண்ட கூட்டுங்க. 28. 7 நாள் 28. அப்ப பிறந்த நேரத்தை கூட கூட்டணும். சரிங்கய்யா. சந்தேகமாகுதுன்னாரு. கடகலக்கணமா சந்தேகமாகுதுன்னு கேட்டாரு. அது எப்படி? ஐயா அவர் லக்னமே சந்தேகப்படுறாருங்க. சந்தேகப்படுறாங்க. அந்த 2 டிகிரி வராது. இந்த 2 டிகிரி வராது.
2 டிகிரி ரொம்ப தூரம் போயிருதுல்ல. ஆமா, இப்ப 0 20 இந்த மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்ப வந்துக்குவோம். இது கடை இலக்கணமான்னு பாக்குறதுக்கு 20 20 20 0 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. இப்ப 20 20 20 வந்தா இது எதுக்குள்ள இருக்கும்? சிம்மத்துல இருக்கும். சிம்மத்துல ஆரம்பிச்சிருக்கு. 0வுல போய் பார்க்கணும். ஆன்லயே 0வுல பாக்குறோம். 0வுல பார்த்த உடனே ஆனா இங்க 20 20 20க்குள்ளே ஆண் விழுந்துருச்சா? விழுந்துருச்சா இல்லையா? விழுந்துருச்சு. அப்ப ஆண் கரெக்டா தான் இருக்கு. இது பெண் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்லணும்? பெண் பிறக்க வாய்ப்பு இல்லை. பெண் பிறந்துச்சுன்னா இந்த லக்னம் இல்லை. இந்த பெண்ணு இப்ப இதை விட கூடத்தான் செய்யும். இந்த டயத்துல ஏதோ கூட்டினாத்தான் பெண் ஆகும் இல்லையா? அப்படின்னு அர்த்தம். அப்ப சிம்ம லக்னம் தானே ஐயா? சிம்ம லக்னம் தான் விழுந்திருக்கு. சரிங்க. அது ரொம்ப நாளா ஒரு ஜோசிக்காரங்க கடகங்கிறாங்க, சிம்மங்கிறாங்க, ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது. இப்ப கேட்டது மாதிரி இவருக்கு சிம்ம லக்னம்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. இப்ப சிம்ம லக்னத்துக்குள்ள இதை கேட்க போறோம். இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ குழந்தை பிறந்த இறந்திருக்கா? எனக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கு முன்னாடி ஒண்ணு இறந்துருக்கு ஐயா. முன்னாடி குழந்தை பிறந்தவங்க இறந்துருந்தா சிம்ம லக்னம் தான். அதாவது எனக்கு முன்னாடி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கே முதல்ல இறந்துருச்சு. முன்னாடி எந்த குழந்தை பிறந்தாலும் அது ஒரு குழந்தை இறந்திருக்கு இல்லையா? ஆமாங்க, இறந்துருக்கு. பின்னாடி பிறந்த குழந்தை இறக்கல. பின்னாடி பிறந்த இறக்கல. இப்ப பாருங்க, இவர் சிம்ம லக்னம் பிறந்துருச்சு. இந்த சிம்ம லக்னம் பிறந்த உடனே இங்க பாருங்க, இவர் கடக லக்னமா இருந்தா, நல்லா கவனிங்க, கடக லக்னமாக இருந்தால் உதாரணமா லக்னாவதியை பார்க்கணும். இப்ப சிம்ம லக்னம்னா லக்னாதிபதி எங்க இருப்பாரு சார்? உச்சம் சார். லக்னாதிபதி உச்சத்துக்கு போயிடுறாரு, 9க்கு போயிடுறாரு. ஆமாங்கய்யா. 9க்கு லக்னாதிபதி ஊரப்ப உச்சம் போனா அப்பாவுக்கு உங்களுக்கு பிடிக்காதா? ஆமாய்யா, அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாரு, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்பாவுக்கு உங்களுக்கு எந்த வழியில ஒத்து வராதா? அதாவது அவர் நம்ம போய் பார்க்கலாம், 2 நாள் 3 நாள் பார்க்க போகலன்னா அவர் கேட்பாரு, ஏன்ப்பா வரல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தூரமா இருக்கிறோம், கொஞ்சம் தூரமா இருப்பீங்க. அப்ப சிம்ம லக்னத்துக்கு அப்பாவுக்கும் ஒத்து வராது. ஏன்னா போயிடுச்சுன்னா பாவன் ஆஸ்தி, அது சிறப்பு. ஆனா மக நட்சத்திரம் இது அஸ்வினியில இருக்குதாங்க. அப்ப அதோட சரியில்லைன்னு அர்த்தம். அப்பாவோட சரியில்லை. அப்ப இதுதான் ரைட். சிம்மம் தான் ரைட். சிம்மம் தான் ரைட். அத அப்படி கடக லக்னத்துக்கு போட்டு கேட்டு பாருங்க. அதுல ஏதாவது கடகத்துக்கு போடுறோம். லக்னம் சந்திரன் எங்க இருக்காரு? என்னங்கய்யா? சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் மகரத்துல இருக்கிறாருயா. மகரத்துல என்ன எத்தனாவது வீட்டுல இருப்பாரு? 2வது வீட்டுல. 7ல இருப்பாரு. 6 ஐயா. கடக லக்னம்னா மகரம் 7ங்கயா. கடகத்துக்கு 7. சிம்ம லக்னத்துக்கு 6யா. சிம்ம லக்னத்துக்கு இல்லையா, கடகத்துக்கு 7. 7 எப்படி வரும்? ஆமா, மகரம்னா 7 தானே கடகத்துக்கு. ஐயா, கடக லக்னத்துக்கு மகரம் 7. இப்ப அவர் கடக லக்னமா போட்டு கேள்வி கேட்கிறோம். இது பாயிண்ட் சொல்லுங்க. இப்ப கடகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இப்ப லக்னாதிபதி 7ல போய் உட்கார்ந்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த லக்னத்துல பிறந்துட்டாருன்னா 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா இந்த சந்திரன் தன் வீட்டையே பாக்குறாரு. ஆமாங்கய்யா. இப்ப சிம்ம லக்னத்துக்கு 6க்கு போயிட்டாரு. இதுக்கு 7ல இருக்காரு. சிம்மத்துக்கு 6ல 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சா பிறக்கும் போது? கஷ்டப்பட்டு பிறந்தாரா? ஆமாங்க, அம்மாவுக்கு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தாங்க, உடம்பு முடியாம தான் இருக்காங்க. சந்திரன் 6க்கு போனதுனால என்ன ரைட்டு. அம்மா எப்பயுமே மாத்திரை மருந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் தான் ரைட்டு. அப்ப அதுதான் கரெக்ட் ஐயா. ஆமா, சிம்ம லக்னத்துக்கு 6ல இருக்கனால அம்மாவுக்கு சந்திரன் 6க்கு போனதுனால நோய் நொடியோடய இருப்பாங்கன்னு அர்த்தமாயா? இருப்பாங்க. ஆனா அவர் போய் திருவோணத்துல இருக்காரா? அவர் அவிட்டத்துல இருக்கிறாரியா. செவ்வாயில இருக்காரு இல்லையா? அவிட்டத்துல. செவ்வாயில இருந்தா தாய்க்கு தீர்க்க ஆயுள் தானே. சிம்ம லக்னத்துக்கு 4க்கு அதிபதி சாரத்துல இருக்கிறாரையா. நல்லது தானே. ஓகே.
மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஐயா, ஒரு நிமிஷம். ம். சந்திரன் இது செவ்வாய் சந்திரன் வந்து அவிட்டத்துல, செவ்வாய் வந்து சந்திரன்ல இருக்காரு ஐயா. அது எப்படிங்க எடுத்துக்கிறது? இது தார பரிவர்த்தனை. இப்ப அதனால வந்து அது அவங்க சொந்த சாரத்துல இருக்கிற மாதிரி தாங்க ஐயா கணக்கு. தார பரிவர்த்தனை, அதுக்கு பலன் அப்புறம் பாத்துக்குருவாங்க. இது சரிதானான்னு மட்டும் பாருங்க. சரிங்க. ரைட். இப்ப இது வரைக்கும் நடத்துனது புரியுதா பாடம்? மைக் ஆஃப் பண்ணுங்கய்யா. ஆஃப் பண்ணிட்டேங்க. சரி, இப்ப இது வரைக்கும் சப்ஜெக்ட் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க. சப்ஜெக்ட் புரிஞ்சதுங்கய்யா. ம். இப்ப வந்து எல்லாமே கவர்மெண்ட் இருக்காது, பர்த் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஆ? அதுல இருந்து நம்ம மாத்தி எழுதி கொடுத்தோம்னா ம். ஜோசிக்காரர் டைமை மாத்திருக்காருன்னு தெரியாதவங்க சொல்லிவிடுவாங்க. அதை நம்ம எப்படி மீட் அவுட் பண்றது? அதாவது இது ஒரு செகண்ட், அதுதான் நீங்க பார்க்க போறீங்க, மாத்த போறீங்க. மாத்த போனோம் அப்படியே இருந்தாலும் இப்ப நம்ம இது மாத்துறது தெரியாதீங்க இது தெரியாது. இது வந்து தெரியவே தெரியாது. ஐயா. இதுல இன்னொரு சந்தேகம், இதனால பெரிய பலனும் மாற போறது இல்லைல்ல? ஆ, இது பலன்ல இதுல எதுவும் மாற்றம்லாம் ஒண்ணும் வரப்போறது இல்ல. இது சும்மா ஒரு பலன் அடிப்படை பெருசா தெரிஞ்சுக்கிறது தான். மாறாது. லக்ன புள்ளியை மட்டும் தான் உட்கார வைக்கிறோம். இது ஒரு நாலேஜுக்காக நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். நீங்க இந்த குழந்தை உண்மையிலேயே இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்கிறோம். ஆமா, பலனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பலனுக்கெல்லாம் நீங்க பெருசா மாற்றம் வராது. ஐயா, உங்க அனுபவத்துல இது மாதிரி பார்த்ததுல எவ்வளவு பர்சன்ட்டுங்க ஐயா சரியா இருந்திருக்கு? இது வந்து நம்ம கேபியோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 10-60% சரியா வருமையா. கேபியில போனா துல்லிதமா இருக்கும். அதை ஒரு நாளைக்கு சொல்லி கொடுத்துருங்க ஐயா. ம். அந்த கேபி சிஸ்டத்தை ஒரு நாளைக்கு சொல்லி கொடுத்துருங்க ஐயா. சரி, இது வரைக்கும் ஒரு லக்கணத்தை எவ்வாறு உட்காருங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ரைட். மைக் ஆஃப் பண்ணிருங்க. முடிச்சுட்டேன்னா அப்படியே ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இதுல இருந்து என்ன செஞ்சிட்டோம், ஒரு லக்கணத்தை போட்டுருவோம். அந்த லக்கணத்துக்கு எப்படி உட்கார வச்சிட்டோம் அப்படிங்கிறத ஈஸியா நம்ம பார்த்துடுறோம். ஈஸியா ஒரு பிறந்த நேரத்தை சரி பண்ணிடலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சூப்பர். நம்ம ஒரு லக்கணத்தை உட்கார வச்சிட்டோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லக்கணம் தெரியணும், பாதசாரங்களை தெரியணும், அம்சக்கட்டம் ராசி கட்டம் தெளிவா தெரியணும். இது தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு சூப்பரா பலன் சொல்ல முடியும். இப்ப நமக்கு பலன் சொல்ல என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத மனசுக்குள்ள உள்வாங்கிங்க. பலன் தேவை ஒரு அம்ச கட்டம், ஒரு ராசி கட்டம், ஒரு அம்ச கட்டம். அதுக்கடுத்து லக்னம் முதல் லக்னம் நல்லா எழுதிக்கங்க. லக்னம் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன். மைக்ஸ ஆஃப் பண்ணுங்கயா, ஆஃப் பண்ணுங்கயா. ராகு கேது வரை எழுதிட்டு கடைசியில மாந்தி வர தெரியும். மாந்தி வரைக்கும் நமக்கு பலன் சொல்ல தேவைப்படுகிறது. மாந்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாந்தி கணிதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு மாந்திக்கு ஒரு அட்டவணை போடுவோம். நாளைக்கு மாந்தியை பத்தி பேசுறோம். அந்த மாந்தி கணிதத்தை என்னது பார்க்கிறோம். அதை பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஒரு முழுமையான ஒரு பலன் சொல்வதற்கு போக வேண்டியது இந்த மாந்தி ஒண்ணு மட்டும் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம அந்த இதுக்கு போயிடலாம். அதுக்குள்ள இப்ப எல்லாருமே இமெயில் ஐடி அனுப்பிட்டீங்களா? அனுப்பியாச்சுங்க. யாராவது அனுப்புறாங்க? அனுப்பியாச்சுங்க ஐயா. இதுல எல்லாம் அனுப்பாதவங்கள இமெயில் அட்ரஸ் அனுப்பிடுங்க. யாரோ இந்த OIO இப்படி அனுப்பியிருக்கீங்களா? ஜிமெயில் தான் அனுப்பணும். சிவானந்தமா யாரோ அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முருகானந்தமா சிவானந்தம் தெரியும். அந்த இமெயில் ஐடியை பார்த்து அனுப்பிடுங்க. அனுப்பாதவ அனுப்பிடுங்க. அதே மாதிரி வந்து இந்த பாக்கி பணம் கட்டாதவர்கள்லாம் பணத்தை கட்டி விட்டுருங்க. நாளைக்கு வந்து இதை நம்ம ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் இமெயில் ஐடியெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அது அடுத்த என்ன இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. மாந்தி பத்தி பேசுறோம். நாளைக்கு மாந்தி பத்தி பேசிட்டோம்னா இந்த சப்ஜெக்டே முடிஞ்சிடும். அடுத்து நம்ம டைரக்டா எதுக்கு போயிடலாம்? பலனுக்கு போயிடலாம். நம்ம பலனுக்கு போனா அது சீக்கிரட்டா உங்களுக்கு மட்டும் தான் வரும். இதெல்லாம் உங்களுக்கு இது பொதுவான விஷயம். நம்ம இதுவரை பேசியிருக்கிறது அத்தனையும்
அந்த சீக்கிரட்டா வர்றதை மட்டும் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நீங்க பலன் பார்க்க பயன்படுத்திக்கலாம். அதனால நாளைக்கு வகுப்பு இருக்கு இல்லையான்னு சொல்லுவான். இல்லைன்னா நாளை கழிச்சு அந்த மாந்தி வகுப்பு, மாந்தியை மட்டும் நடத்திட்டோம்னா இது முடிஞ்சு. மாந்தியை முடிச்சுட்டு மாந்தியை வச்சு அந்த மாந்தி கணிதத்தோட நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். சரியா? ஐயா அந்த கணிதம் ஓரலா வச்சுக்கிறோம் ஐயா, பலனுக்குள்ள போயிருவோம். அப்படியே மாந்தி லைட்டா அப்படியே சொட்டு விட்டுட்டு அப்படியே பலனுக்குள்ள போயிருவோம். மாந்தி வந்து இருக்கிறதுலே அதிகமான முக்கியத்துவமானது பலன்ல. சரிங்க. மாந்தி அதோட பங்கு என்னங்க? ஆ? மாந்தியோட பங்கு என்ன? அதுல ப்ரெடிக்ஷன்ல நம்ம அதை எப்படி மாந்தி பயன்படுத்தணும்? இல்லைன்னா பலன் சொல்றதுக்கு சூப்பர் அது வேணும். நம்ம இப்ப சொல்லிக் கொடுக்க போறதுல அவர்தான் வந்து பெரிய வில்லன். ஹீரோ அவர் தான் வில்லன் அவர் தான்? வில்லன் அவர்தான் வருவாரு. ஹீரோ வராரா வில்லன் வராரா கணிதம்? வில்லனாத்தே வருவாரு. அதனால அதை நம்ம அந்த அந்த கணிதம் நமக்கு தெரியணும். அதை பத்தி மாந்தியை பத்தி நாளைக்கு அதை சொல்லிட்டு இந்த வகுப்பு வந்துடும். இந்த வகுப்புக்கு வந்து நீங்க நல்ல அந்த சீக்கிரட்டை போட்டு போட்டு பாருங்கள். பார்த்துட்டீங்கன்னா சூப்பர். ஐயா இதுல ஒரு டவுட்டுங்க. இப்போ ஜாதகத்துல பார்த்தா, அதாவது டிகிரி பேஸ் பண்ணி போனா என்னுடைய லக்னம் பாத்தீங்கன்னா இப்ப ரிஷபம்னா அது வந்து மேஷத்துல போய் மிதுனத்துல போய் நிக்குதுங்க. இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதாவது பாவத்து பாவம் அப்படின்னு கனெக்ட் பண்ணா அது வந்து மிதுனத்துக்கு போகுதுங்க. அது எப்படி அசீவ் பண்ணிக்கிறது? அதாவது முதல்ல நீங்க ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாவ ஆரம்ப முனை பாவ முடிவு வரைக்கும் இருக்கிறது தான் பாவம். ஓகே. இப்போ ஆரம்ப முனை பாத்தீங்கன்னா இங்க இப்ப ரிஷபத்துல எனது ஆரம்ப முனை வந்து 10 டிகிரில தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மிதுனத்துல 10 டிகிரி வரையும் அது கனெக்ட் ஆகும் இல்லைங்களா? அவ்வளவுதான், 1வது வீடுதான். இப்போ வந்து இது எப்படி ரிஷபமும் மிதுனமும் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகுங்களான்னு கேக்குறேன். ராசிக்கு இங்க வேலையே கிடையாது. இல்ல லக்னத்துக்கு கேக்குறீங்க. லக்னத்துக்கு கேட்டுட்டு இருக்கேன். ராசியினுடைய அதிபதிக்கு இங்க வேலை இல்ல. நம்ம படிக்க போறதெல்லாம் இல்ல ராசி அதிபதியில கேட்கலங்கய்யா. நம்ம இப்ப படிக்க போறது கூட நட்சத்திரம் தான். இங்க ராசியாதிபதிக்கே இல்ல லக்னம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ். எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் பாவம்னா பாவ ஆரம்பம் பாவ முடிவு. நீங்க பிரசாத் ஐயா இப்ப பிராக்டிகல் கிளாஸ் போது எனக்கு கிளியர் ஆயிடும். நம்ம இந்த பாயிண்ட் என்னன்னா, லக்னம் 9 கிரகம் மாந்தி இது மட்டும் இருந்தா போதும். சரிங்க. இதை மட்டும் நீங்க தெளிவா பாடம் போட்டீங்கன்னா அந்த 52 பாயிண்ட விளக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஐயா இன்னைக்கு சூரியன் 6:25 ஐயா. 8:25 வரைக்கும் என்ன லக்னம் ஐயா இன்னைக்கு? சூரியன் உதயம் 6:25. சரி. இன்னைய 8:25 வரைக்கும் மேச லக்னமாயா இல்ல இன்னைக்கு சூரியன் இருக்கிற இடத்துல லக்னமா போடணுமாயா? சூரியன் இருக்கும்போது அந்த சூரியன் எப்ப காலையில சூரிய உதயமாகுதோ அப்பதான் அங்க இருப்பாரு. அதுல இருந்து அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அதான் இப்ப வந்து காலைல 6:25 இருந்து 8:25 வரைக்கும் என்ன லக்னம் இன்னைக்கு குழந்தை பிறந்தா? அங்க பாருங்க, நீங்க தான் சொல்லணும். மேச லக்னம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அது எப்படின்னு தெரியலையா? நீங்க தான் பாருங்க, ஒவ்வொரு டிகிரியா போட்டு பாருங்க. ஒரு டிகிரி 4 நிமிஷம். சூரிய உதயம் 6:25. 6:25ன்னா இப்ப நீங்க குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்கு? 6:30ன்னு வைங்க. 6:25ன்னா 6:30ன்னா எந்த லக்னம் விழுகும்? அதான் கேக்குறேன். அதத்தான் நானும் கேக்குறேன். 6:25ல இருந்து 6:30ன்னா எவ்வளவு நிமிஷம்? 5 நிமிஷம் தாங்கய்யா. 5 நிமிஷம்னா எங்க விழுகும்? 5 நிமிஷம்னா இது கும்பத்துல தான் ஆரம்பிக்கும். ஆமா ஆமா, 5 டிகிரி இருக்குல்ல, 20 நிமிஷம் அங்க இருக்கு இல்லையா? அப்ப கும்ப லக்னம் தான் விழுகும். இன்னைக்கு காலையில 6:25 இருந்து 6:30 பிறந்தா கும்ப லக்னம் தானே ஐயா? 20 நிமிஷத்தை கூட்டிக்கோங்க.
6:25 20 நிமிஷத்தை கூட்டுது 6:45 வரைக்கும் கும்பலக்கணம் தானே. ஐயா இந்த மாசமே கும்ப மாசம் தானே, இந்த இந்த மாசத்துல எல்லாமே கும்பத்துல தான் ஆரம்பிக்கும். சரிங்க. சரி, ரைட். ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு பாடம் எப்படி இருந்துச்சு? டவுட் எப்படி? பாடம் எப்படி நல்லா இருந்துச்சு? நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. புரிஞ்சதுங்கய்யா. ஆனா ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட், ஆ? ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட். ஆனா புரிஞ்சது, பாடம் புரிஞ்சிச்சு. சரி, இது நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். இதே மாதிரிதான் பார்க்கணும். பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கங்க. ரைட். ரெக்கார்டிங் நன்றிங்கய்யா. ரெக்கார்டிங் ஆஃப். நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றி ஐயா. ரெக்கார்டிங் ஸ்டாப்.